ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஆடைகளை குறித்து பார்க்க போகிறோம். The clothing for the believer. விசுவாசி அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஆடை. Dress ரொம்ப முக்கியம். Dress ரொம்ப முக்கியம். ஆடை பாதி, ஆள் பாதி. நீங்க பேசனாதான் நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் என் கூட இருக்கிறீங்கன்னு தெரியும். இல்லைன்னா நீங்க எனக்காக ஜெபம்னு போயிட்டீங்கன்னு நான் நினைச்சுக்குவேன். ரெண்டும் அவசியம் தான். ஜெபம்னாலும் நல்லதுதான், ஆனா பேசினாலும் அதை விட நீங்கள் என்னோட இருக்கீங்கன்னு நினைத்துக்கொள்வேன். அதனால ஆடை ரொம்ப அவசியமானதாய் இருக்கிறது. இந்த ட்ரெஸ் வாங்க போகும்பொழுது கடைக்கு போனீங்கன்னா அது இந்த காலத்துல முதல்லலாம் ஒரே பேண்ட் ஒரே ஷர்ட் தான் இருக்கும். ஆம்பளைங்களுக்கு 4 கலரு, பொம்பளைங்களுக்கு 400 கலரு, அவ்வளவுதான் இருக்கும். இன்றைக்கு அப்படி கிடையாது. ஆண்களுக்கே 400 கலர் வந்து விட்டது என்றால் பெண்களுக்கு 4 கோடி கலர்கள் வந்து விட்டது. அதுவும் டிசைன்கள் வந்து விட்டது. அதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம அந்த ஈவியை தாண்டிங்க வச்சுங்களேன், ஃபுல்லா துணிக்கடை தான் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? யார் தான் போறானே தெரியல. ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த வாசல்களில வாகனங்கள் அவ்வளவு நெரிசலா இருக்கும். ஒரு பைக் நிறுத்தினா கூட முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அப்போ ஆடை ரொம்ப அவசியமானதாய் இருக்கிறது. இது என்ன பண்ணுகிறது என்றால் நம்மளுடைய மானத்தை அது மூடுகிறதாய் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். என்னதான் செவுத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தாலும், நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேங்க அதனால நான் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் அப்படின்னு யாருமே இருக்கவே மாட்டோம். கம்பல்சரி வீட்டுக்குன்னு ஒரு உடை வைத்திருப்போம். அதுக்கு நைட் ட்ரெஸ்ன்னு பேர் வச்சிருப்போம். அல்லது பெண்களுக்கு என்று ஒரு அருமையான உடை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த உடைய போட்டாதான் ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப அந்த உடைய ஃபேஷன் ஆயிடுச்சு. வெளியே போட்டு அது மேல ஒரு துப்பட்டா போட்டா அதுவே ஃப்ராக்கா மாறிடும். அந்த ட்ரெஸ்ஸையும் போடுவாங்க. ஆனா வீட்டுக்குன்னு ஒரு உடை இருக்கிறது, வெளியே செல்லுவதற்குன்னு ஒரு உடை இருக்கிறது. அப்ப ஆடை அவசியம். இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், கடந்த வாரம் வந்தவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ரட்சிப்பு செவுரு போல இருக்கணும், கட்டப்பட்டு இருக்கணும். அது செங்கல் மேல செங்கல் வைத்து கட்டினாதான் அது கட்டப்படும் என்று நாம் பார்த்தோம். அந்த செவுத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமா முடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இங்க பாருங்களேன், இஸ்ரவேல் தனக்கு பிறந்த மகன் அவன் முதிர் வயதுல பிறந்தபடினால அவனுக்கு என்ன பண்ணானா, பல வண்ணத்துல ஒரு அங்கி தைத்தான் அல்லது செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பல வண்ண அங்கி எதை குறிக்கிறது என்றால், அவனுக்குள்ளே இருந்த எல்லா குணாதிசயமும் வெளியே தெரிகிறதாய் இருக்கிறது. பொதுவா பாப்பீங்க அப்படின்னு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்க ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த ட்ரெஸ்ஸை வைத்தே உங்களுடைய குணாதிசயங்களை சொல்லுவார்கள். பொதுவா நல்ல ஒரு இடத்துக்கு போறீங்க, கருப்பு ட்ரெஸ்ல போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பாவம் ஏதோ மன கஷ்டத்தோட வந்திருக்கிறாங்க அப்படின்வாங்க. அதே போல நல்ல சிகப்பு ட்ரெஸ் போட்டு போனீங்க வச்சுங்களேன், ஏதோ ஆத்திரமா இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அல்லது மஞ்சள் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா யாரையும் அடிக்க வந்துக்கிற மாதிரியே இருக்கிறோம் அப்படின்வாங்க. ஆனால் இங்கே அந்த குறைகள் எல்லாம் இல்லை. எல்லா கலரும் நிறைந்த ஒரு அங்கியை அவனுக்கு அணிவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்னதான் நம்ம மதிலுக்குள்ளே இருந்தாலும் அந்த மதிலுக்குள்ள இருக்கிற நம்ம ஒவ்வொரு என்ன பண்ணிக்கொள்ளுகிறோம், பலவிதமான அங்கியை, பலவிதமான கலர்கள் நிறைந்த அங்கியை இன்னும் அணிந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு 4 காரியங்கள் பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்னவென்றால், ஏன் ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணும், அந்த ட்ரெஸ் எப்படி எல்லாம் மாற வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. கடைசியா இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தருகிற ஆடை என்ன என்பதை பார்க்க போகிறோம். நான் சீக்கிரமா முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. என்னடா லேட்டா 9:30 மணிக்கு தான் தொடங்கிக்கிறாரு, இழுத்துட்டு வரான்னு நினைக்காதீங்க. ஷார்ப்பா 9:59 முடிச்சிருவேன். ஓகேவா? அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். இப்ப முதல் காரியம் என்னவென்றால், இவனுக்கு பலவிதமான கலர் அங்கிய அவனுக்கு கொடுத்தா என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த பொழுதோ யோவான் எழுதின புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, குமாரனுக்கு எல்லாவித அதிகாரத்தை கொடுத்தார். காரணம் என்னவென்றால், it shows the love of the father.
பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவனுக்கு எல்லா கலர் அங்கியும் கொடுத்தார். எல்லா கலர் நிறைந்த ஒரு அங்கிய கொடுத்தார். எல்லா கலர்ல அங்கி கிடையாது, எல்லா கலருடைய ஒரு அங்கிய அணிவித்தான். இப்போ நமக்கு என்ன தெரியுமா, நம்ம என்னதான் செவுத்துக்குள்ள இருந்தாலும் இந்த பல வண்ண அங்கியை நாம் தரித்து கொண்டே இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னேன், கலரை பார்த்து நீங்க எப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த சில பெந்தகோஸ்த கோயிலுக்கெல்லாம் போனோம் வச்சுக்கணும், எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ல இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சர்ச்சில் கூட முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு வருவோம். அன்னைக்குதான் பல்லு விளக்குன மாதிரியே இருக்கும். இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாரும் வெள்ளை, இப்போ திடீர்னு யாராவது சிரிச்சா வெள்ளை வெள்ளைன்னு பல்லு தெரியுற மாதிரி இங்க எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ஸா தெரியும், அழகா இருக்கும் பார்ப்பதற்கு. எதற்கு அப்படி வருகிறோம் என்றால், நமக்குள்ள இருக்கிற வண்ணங்கள் எல்லாவற்றையும், வண்ணங்கள் என்றால் நமக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு அன்றைக்கு ஒரு நாளாவது பரிசுத்தாவியானவருடைய வண்ணத்துல அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிற போல ஒரு வண்ணத்துல நம்ம வரும்பொழுதுதான் நமக்கு உண்மையான அங்கி அல்லது ஆடை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து யாருமே இதை பண்ணிட்டு தான் நீ வந்தாதான் ரட்சிப்பு தருவேன்னு சொல்லுவதே கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறார். அப்போ உள்ள வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அப்படியே நம்மை மூடுகிறார். நமக்குள்ள இருக்கிற எல்லா கலர்ஃபுல்லான குணாதிசயங்களும் அது அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கு அதை அவுத்து போட்டாதா, ஒண்ணு ஒன்னா எடுக்கப்பட்டாதா, கடைசியில மகிமையின் அங்கியை அவர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்க யோவான்ல வாசிக்கும், லூக்காவுல வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த அளவுக்கு நான் வேகமா போயிடுறேன், நீங்க அப்புறமா வாசிங்க. லூக்கா 15:22 வாசிக்கும் பொழுது நல்லா பாத்தீங்கன்னா, இந்த இளைய குமாரன் திரும்ப வருகிறான். அவன் வரும்போது ட்ரெஸ் எல்லாம் வந்தானா, ட்ரெஸ் போட்டுட்டான். அப்போ அந்த தகப்பன் தன் அன்பை வெளிப்படுத்தும்படியா உயர்ந்த வஸ்திரங்களை அவனுக்கு அணிவித்தான். இப்ப வந்தவன் இருந்த பொழுது அவனுடைய குணாதிசயம் அவனுக்குள்ளே கிடையாது. இப்ப அவன் கேட்கிற காரியம் என்னவென்றால், எனக்கு ஒரு வேலைக்காரனை போல வையுங்க, என்னை திரும்ப எந்த இடத்துல வைக்காதீங்க, மகன் ஸ்தானத்துக்கு நான் உகுந்தவன் கிடையாது. அப்போ இன்றைக்கு நமக்கு என்ன தெரியுமா யோசனை, நம்ம வரும்பொழுது அந்த பலவண்ண அங்கியோட உள்ளே வருகிறோம், பல குணாதிசயங்களோட உள்ளே வரும்பொழுது ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு முதல்ல அந்த கலர் அங்கி அகற்றப்பட வேண்டும், கலர் ஆடைகள் அகற்றப்பட வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. இங்க பாருங்க, யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இப்ப நீங்க தரிசனம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால், வாக்குத்தத்தம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்திருப்பார் என்றால், இன்னமும் அந்த கலர் அங்கியோட நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க நிச்சயமா போக வேண்டிய இலக்குக்கு நீங்க போய் சேரவே முடியாது. அந்த அங்கி உருவப்படணும். இவனுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆத்திரம் என்ன தெரியுமா, அந்த ட்ரெஸ்ஸை தான் என்ன பண்ணணும், அகற்றணும். அந்த ட்ரெஸ் அகற்றி நமக்கு தெரியும் நடந்தது என்னவென்றால், ஒரு வெள்ளாட்டின் ரத்தத்தை அது மேல பூசி ஏதோ மிருகம் அடிச்சிருச்சு கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் அவன் அணிந்திருந்தது கௌரவமாய் இருந்தது. தன் வீட்டிலே அவன் தனித்து தெரியப்பட்டவனாய் இருந்தான். மற்றவங்க எல்லாம் ஒரே தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இவன் மட்டும் டிஃபரெண்டா. நம்ம நினைத்து கொள்கிறோம் டிஃபரெண்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. டிஃபரெண்டா இருந்தா மற்றவங்களுக்கு எல்லாம் வயிற்றுச்சலா இருக்கும். டிஃபரெண்டா இருக்கவே சொல்லுவாங்க, ஓடும் பொழுது கூட்டத்தோட ஓடினுமா, நின்னா பின்னாடி வரவன் மெரிச்சு நம்மளை சட்னி ஆக்கிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்களேன்,
இவன் மட்டும் வித்தியாசமா இருந்தபடினால அந்த அங்கி உருவப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த அங்கியோட நான் இருக்கிறேங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னை ஆண்டவர் அப்படியே மூடினார். ஆனா உள்ள நான் அந்த பல வண்ண அங்கியோட இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த அங்கியை உருவப்பட்டாதா, அந்த அங்கி உன் வாழ்க்கையில எடுக்கப்பட்டாதா, யார் எடுத்தாலும் பரவாயில்ல, எடுப்பதற்கு இடம் கொடுத்தாதா நீ தரிசனத்துக்கு போய் சேரவே முடியும். இங்க அவனை தூக்கி போடும்பொழுது நல்லா யோசித்து பாருங்களேன். நீங்க அவனை மாத்திரம் அல்ல எடுத்து வாசிப்பீங்க, வீட்டுல போய் வாசிக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த இளையகுமாரனுக்கு அந்த பன்னி கூட உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அறிவே வந்தது. இளையகுமாரனுக்கு எப்ப அறிவு வந்தது? ஆமா, அப்பொழுதுதான் அவன் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் கூட எப்படி இருக்கிறான்? ராஜா மாதிரி இருக்கிறான். நான் இங்க எப்படி இருக்கிறேன்? அவன் போட்டு கொண்டு வந்த ஆடை, அவன் வீட்டுல அவங்க தகப்பனுடைய சொத்துக்களில் ஆஸ்திகளில் பங்கை வாங்கி கொண்டு வரும்பொழுது அவன் என்ன பண்ணிருப்பான்? நேரா முதல்ல இப்ப இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா கிட்ட காசு வாங்குறீங்க, நேராக போவீங்க. 1 சாப்பிட்ற இடம், 2 துணி வாங்குற இடம். அவ்வளவுதானே நமக்கு தெரியும். இன்னும் அதிகமா நிறைய காசு கொடுத்தா எங்க போவீங்க? நகை வாங்க போவீங்க. அதுவும் எங்க யாரு? இப்ப நீங்க கழுத்துல போட்டுக்கிற நகை எத்தனை பேர் நீங்க டெய்லி இப்படியே பார்த்துன்னுக்கிறீங்க? மற்றவங்க பார்க்க தான் போடுறீங்க. நான் காதுல போட்டுனுக்கிறேங்க, என் காதுக்கு கண் என் கவிட்டி காதுல பாக்குறேங்க அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் இருங்க. இல்லாதவங்களா ஊத்து வச்சிருங்க. எதுக்கு பாட்டுக்கிறீங்க? எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா மற்றவங்க அதை பார்ப்பதுக்கு தான் போடுகிறோம். அப்போ ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். இவன் தகப்பன் வீட்டுல இருந்து வரும்பொழுது அவன் ஆசை எங்க அழித்திருப்பான்? 1 சாப்பிட அழிச்சிருப்பான், இல்ல ஆடையில அழிச்சிருப்பான். அது எல்லாமே பிடுங்கப்பட்டு விட்டது. வேலைக்காரனா வரும்பொழுது நீ ராஜா ட்ரெஸ் போட்டு வந்தீனா வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இந்த பிச்சை எடுக்கிறவங்க கூட பாத்தீங்க வச்சுங்களேன், ரோடு ஓரத்துல பிச்சை எடுக்கிறவங்க அவங்க நல்ல ட்ரெஸ்ல வந்தாங்கன்னா எத்தனை பேர் பிச்சை போடுவீங்க? ஒருத்தர் கூட போட மாட்டான். இவன் திருட்டு பையன் ஏமாத்துறான், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறான், நம்ம கிட்ட கூட அந்த சட்டை இல்லை, அவன் போட்டுக்கிற பிராண்டு கூட நம்ம கிட்ட இல்லை, அவன் போட்டுக்கிற ஷூ கூட நம்ம கிட்ட இல்லை, நம்மளே 10 ரூபா செருப்பு போட்டுருக்கோம், அவன் பாரு விலை உயர்ந்த ஷூ போட்டுக்கிறான். இந்த ஊட்டி எல்லாம் போனீங்க வச்சுக்கலாம், ஊட்டி மாத்திரம் இல்லை, ஊட்டி இந்த மாதிரி மழை பிரச்சனை பண்ண குளிருக்கு பிச்சை எடுக்கிறவங்க கூட கோட்டு போட்டுன்னு இருப்பான், நம்ம சொக்காவோட சுத்தின்னு இருப்போம். ப்ளீஸ் கிவ் மீ 2 rupees அப்படின்னுவான் இங்கிலீஷ்ல. வேற நம்ம கொடுக்க தோணவே தோணாது. எனக்கே இங்கிலீஷ் தெரியல, இதுல வேற இங்கிலீஷ்ல கோட்டு போட்டு பிச்சை எடுக்கிறியாடா அப்படின்ற மாதிரியா இருக்கும். அப்போ நம்ம பிச்சை போடுவதற்கு கூட இவனுக்கு அந்த அங்கி எடுக்கப்பட்டபடினாலதான் இவனுக்கு அந்த வேலை பண்ணி மேய்க்கிற வேலையாவது இவனுக்கு கிடைத்தது. யோசிச்சு பாருங்களேன், அந்த கலர் அங்கிய என்றைக்கு உன் வாழ்க்கையிலிருந்து பிடுங்கப்படுகிறதோ எடுக்கப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான். எடுத்து வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28, 29, 30 வரைக்கும் வாசிருங்க. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி. இங்க பாருங்க, சிகப்பான ஒரே ஒரு கலர் ட்ரெஸ். அது வரைக்கும் நம்மால எப்படிப்பட்டால்னா டிசைனர் வேற போட்டவர், மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரே தையலினால் போடப்பட்ட அங்கி. இன்றைக்கு கூட யாராலையும் தைக்க முடியாதுங்க. கழுத்துக்கு ஒரு டிசைன் வைக்கணும், கைக்கு ஒரு தையல் அடிக்கணும், ஃப்ரண்ட்ல ஒரு டிசைன் அடிக்கணும், சைட்ல ஒரு டிசைன் அடிக்கணும். ஷர்ட்டுக்கு எத்தனை முறை நூலை கட் பண்ணி தைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு ஷர்ட் உருவாவதற்கு காலருக்கு 1, யோக்குக்கு 1, 2 ஆமுக்கு 1, பேக் பீஸ் 1, ஃப்ரண்ட்ல 2 பீஸ், அதுக்கப்புறம் பட்டிக்கு, அதுக்கப்புறம் பட்டனுக்கு, இவ்வளவோ மாறணும். ஆனா நம்மால அன்னைக்கே டிசைனர் வேற போட்டிருந்தாரு, மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரே தையலினால அங்கி. அதை பிடுங்கிட்டாங்க. அதனால்தான் ரட்சகர், அதனால்தான் அவர் வந்த இலக்கு அடைந்தது. நீங்க வீட்டுல போய் பொறுமையை வாசிக்கொள்ளுங்க, நேரம் இல்லை, கடந்து போயிடுறேன். எதுக்கு சொல்லுகிறேன் என்றா, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, உன்னை ஆண்டவர் அழைத்து ஒரு இடத்துல கொண்டு போவார் என்றா உன் மேல இருக்கிற அந்த கலர் அங்கி அது பிடுங்கப்படாத வரைக்கும் நீ போகவே முடியாது. நீ போவதற்கு, அதை பிடுங்குவதற்கு ஆண்டவரே வழி உண்டாக்குவார். வெளியில இருந்து யாரும் வந்து பிடுங்கலாங்க. யோசேப்பு வாழ்க்கையில யாரு பிடுங்க அந்த ட்ரெஸ்ஸ? ஆமா, கூட சகோதரர்கள்லாம் வெளியிருந்து காட்டு மிருகமோ இல்லை இவன் போட்டுன்னு போன ட்ரெஸ் காட்டு வழியில போகும்போது இவன் ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு காட்டுல இருந்த திருடனோ யாரும் பிடுங்கவே இல்லை. கூட பிறந்த சகோதரர்கள் தான் அந்த ட்ரெஸ்ஸ. 3வது ஒரு ஆடை இருக்கிறது, நேரம் இல்லாதனால சொல்லுகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறான். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்க பாருங்களேன், இப்போ நல்லா யோசிச்சு பண்ணலாம். அந்த கலர் ட்ரெஸ் போயிடுச்சு, ஓகேவா? கலர் ட்ரெஸ் போன பிறகு இவனுக்கு என்ன வந்துருச்சு? தாழ்மை தானா வந்துருச்சு.
வேலைக்காரனுடைய உடைக்குள்ளே வந்து விட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, வேலைக்காரனுக்கு என்ன ட்ரெஸ் கொடுப்பாங்க? யூனிஃபார்ம், இல்லைன்னா அதுலயும் இப்ப நீங்க ஒரு நல்ல பெரிய வீட்டுல வேலை செய்றீங்க வச்சுங்களேன், அவங்க போட்டுன்னு இருக்க ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. போட்ட ட்ரெஸ் பழசு டைட் ஆயிடுச்சுனாவோ இல்ல மாடல் போயிட்டாலோ அவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறது நல்ல சொக்கா பேண்ட் கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதுல எது இத்து போனதோ அததான் வேலைக்காரனுக்கு கொடுப்பாங்க. அதுல எது கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுல எங்க கொண்டு போய் கொடுப்பாங்க? எங்க சொந்தக்கார பையன் இருக்கிறாங்க, சேம் சைஸ், அவன் என்ன பண்ணுவான்? போட்டுக்கொள்ளுவான். அப்போ இவனுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யோசேப்புக்கு மூன்றாவது ஒரு உடை வருகிறது. அது வேலைக்காரனுக்கான உடையாய் இருக்கிறது. அந்த உடை என்னத்தை தரமா காண்பிக்கும்? வாசிங்க இப்ப. அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப யோசேப்புக்கு மூணாவது ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு. என்ன தெரியுமா? வேலைக்காரனுடைய ட்ரெஸ். இவன் யாரையுமே எதிர்த்து என்ன பண்ண முடியாது. இவன் வேற வழியே கிடையாது. அவன் போத்திபார் வீட்டுல இருந்த பொழுது அவள் சொன்ன வேலையா இருந்தாலும், அவன் சொன்ன வேலையா இருந்தாலும், வந்து போன அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் சொன்ன வேலையா இருந்தாலும், இவன் செய்கிற இடத்திலே அவன் இருந்தான். இயேசு கிறிஸ்து அதே போலதாங்க ஒரு உடை அணிந்தார். எடுத்து வாசிக்காத மத்த வாசனை நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். போஜனத்தை விட்டிலிருந்து இயேசு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வேலைக்காரனா இருந்தா, வேலைக்காரனா மாறினா, அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கூட என்ன பண்ணும்? எழும்பணும். நம்மளாம் என்ன தெரியுமா, சாப்பிடும் பொழுது யாராவது கூப்பிட்டா கூட பேச மாட்டோம், எடுக்க மாட்டோம், எழும்பிலாம் போக மாட்டோம். என்ன பண்ண? சாப்பிட்டுக்கிறோம்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சாப்பிடும் போது ஏதாவது பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், அப்படி அந்த தட்டை ஒரு தள்ளுனா அந்த தட்டு கீழே சவுண்ட் தேய்க்கிற சவுண்டு 10 வீட்டுக்கு கேட்கும். நீங்கெல்லாம் பார்த்தா நீங்கெல்லாம் பண்ண மாதிரியே இருக்கு. உங்களெல்லாம் பார்த்தா நாங்க தட்டை தள்ளின மூஞ்சிக்குங்க, எங்க மூஞ்சிகளை பாருங்க. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல தட்டை அப்படிதான் தள்ளி இருக்கிறோம். வேலைக்காரனா தான் அப்படிலாம் இருக்க முடியாது. வேலைக்கார உடை அணிந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை போலதான் நீங்க இருக்கணும். எப்படின்னா, அவர் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது எழுந்து வஸ்திரங்களை, என்ன வஸ்திரத்தை நம்ம கழட்டினாரு? அவருக்கு மேல இருந்த எல்லா வஸ்திரங்களையும் கழட்டி தூர வைத்து விட்டு ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இங்க பாருங்களேன், மூணாவது ஒரு உடை ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். நீ பலவன் அங்கியோட இருந்து கொண்டே இருப்பாய் என்றால் உன் லட்சியம் நிறைவேறவே. உன் அங்கி என்றைக்கு பிடுங்கப்படுகிறதோ அன்றைக்கு உனக்கு தானா ஒரு ட்ரெஸ் வந்துடும். என்ன ட்ரெஸ் தெரியுமா? வேலைக்கார, அடிமை அப்படின்ற ஒரு ட்ரெஸ் வந்துடும். அந்த ட்ரெஸ் போடும்பொழுது நீ இயேசுவை போலவே மாறிவிடுவா. இயேசு கிறிஸ்து, தம்பி அதை அவங்க கையெல்லாம் கழுவுனா துடைக்கிறதுக்கு துணி எத்துனுவா அப்படிலாம் சொல்ல, தான் கட்டி கொண்டிருந்த அந்த சீலையிலே என்ன பண்ணாரா? நம்ம ஆளுங்க எதனா காஃபி ஊற்றிட்டாங்க வச்சுங்களேன், இப்போ வந்து சர்ச்சில் ஏதாவது ஒரு குப்பை இருக்குன்னு வச்சுங்களேன், குனிஞ்சு நம்ம கையில் எடுக்க மாட்டோம். உடனே கூப்பிடுவோம், அவர் தொடப்ப எடுத்துருவா, வேக்கம் எடுத்துருவா, அது 2 நிமிஷம் வேலை. அப்படி குனிஞ்சு எடுத்து போட்டால் முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு 10 பேரை கூப்பிட்டு நம்ம வேலை செய்ய வைப்போம். வேதம் சொல்லுகிறது, மூன்றாவது உடை யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவன் பாதி கிணத்தை தாண்டிட்டான். ஆல்மோஸ்ட் அவன் இலக்கை நோக்கி போய்விட்டான். அவனுக்கு இலக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது. இன்றைக்கு ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இவனை எத்தனை ட்ரெஸ்ஸை தாண்டி வந்திருக்கிறான். ஒண்ணு, பலவன் அங்கி பிடுங்கப்பட்டு அவன் நிர்வாணமாய் அந்த இடத்துல இருந்தான். அவன் அடிமைத்தனத்துல இருந்தான். இப்ப அவனுக்கு வந்த ட்ரெஸ் வேலைக்கார உடையா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். 4வது ஒரு ட்ரெஸ் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் விட்டுணும், அப்பதான் லட்சியத்தை நோக்கி ஓட முடியும். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட செய்தி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு என்ன தெரியுமாங்க, நம்ம வேலைக்காரனா இருந்தா கூட அந்த ட்ரெஸ் விடுறது கிடையாது. சில நேரத்தில் என்ன தெரியுமாங்க, ஆண்டவரே செய்கிற வேலை அல்லது ஆவியானவரே செய்கிற வேலை என்ன தெரியுமா, அந்த ட்ரெஸ்ஸையும் பிடுங்கிட்டு உனக்கு வேற ஒரு ட்ரெஸ் இருக்கு. வேற ஒரு ட்ரெஸ். என்ன ட்ரெஸ் இருக்கு? ஜெயில் ட்ரெஸ்.
ஜெயில் ட்ரெஸ் போட்டாதான் உன்னை கொண்டு போயிட்டு சிங்காசனத்துல வைப்பார். இன்றைக்கு நம்ம செவுத்துக்குள்ள இருக்கிறோம், ரட்சிப்பின் செவரை கட்டி வைத்திருக்கிறோம். ஆனா வேலைக்காரர்களா நம்மளை தாழ்த்துகிறோம். சிலர்லாம் நான் ரொம்ப தாழ்த்துறேங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது என்னை நானே தாழ்த்தி விடுகிறேன். ஆண்டவர் பெருக நான் சிறுக, ஆண்டவரே நான் பூச்சியா இருக்கிறேன், அடிமையா இருக்கிறேன், இந்த டயலாக் எல்லாம் பேசுறோம். ஆனா அதையும் நம்ம என்ன பண்ணணும், விட்டு விட வேண்டியது. இந்த அம்மா பிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணிருக்கலாம், அந்த அம்மா கையோட பிடிச்சி தர்த்தர்னு இழுத்துன்னு வந்திருக்கலாம். அவனுக்கு இருந்த பலத்துக்கு. அவனுக்கு என்ன வயசு இருந்தது அப்போ, வாலிப வயசு. வாலிப வயசுல அந்த அம்மா ஆயா வந்திருக்கும், தர்த்தர்னு இழுத்துன்னு வந்து ரோட்ல விட்டுட்டு பாருங்க, ட்ரெஸ் பிடிச்சி இழுதுன்னு சொல்லிருக்கலாமா இல்லையா? இப்ப வாலி பசங்களை யாராவது ஒருத்தருங்கள, இப்போ யாரோ ஒரு வாலி பையனை பிடிக்கணும்னு வச்சுக்கலாம், அவன் என்ன பண்ணுவான், எண்ணெயை சேர்த்து இழுத்துன்னு போயிடுவான் வெளியே. பண்ணி முடியுமா முடியாதா? ஆனா அவன் பாருங்க, எனக்கு அந்த ட்ரெஸ் கூட வேணாம், வேலைக்கார ட்ரெஸ் கூட வேணாம், அதை விட்டுட்டு வந்துட்டான். கடைசியில ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இவன் வெளியே ஓடி வரும்பொழுது அவனோட நிலைமை ரொம்ப கடினமாக இருந்தது. 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது, நீ மோசம் போகாம இருக்கணுமா. இந்த ட்ரெஸ், வேலைக்கார ட்ரெஸ் எப்படி தெரியுமா, மோசம் போறதுக்கு ஈஸியான ட்ரெஸ். எப்படி மோசம் போயிடுவோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம கூட இருக்கிறவங்க அல்லது நம்மோட இருக்கிறவங்க பண ஆசையை தூண்டி விட்டுருவாங்க, அல்லது பொருளாசையை தூண்டி விட்டுருவாங்க. எல்லா ஆசையும் தூண்டி கடைசி வரைக்கும் எங்க இருப்போம், அடிமையாவே இருப்போம், வேலைக்கார ட்ரெஸ்லயே இருப்போம். அப்புறம் ஆண்டவர் மேல குறை சொல்லுவோம், நான் எவ்வளவு உழைச்சாலும் என்னை விட்டு என்ன போல கடன் போகவே இல்லைங்க. ஏன்னா கூட இருக்கிறவன் என்ன பண்ணுவான், வா அந்த கடையில ரொம்ப சீப்பா இஎம்ஐல தராங்க, வா அந்த கடையில 0% பொருள் தராங்க. எவனாவது பொருளுக்கு விலை இல்லாம கொடுப்பானா, லாபம் இல்லாம கொடுப்பானா? யோசிங்களேன். ஒரே ஒரு ஆள் தருவார், இயேசு கிறிஸ்து தவிர வேற யாருமே. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்படி எல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம மோசம் போய் விடுகிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் கடைசி வரைக்கும் சிலர்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், அடிமை ட்ரெஸ்லயே இருந்து போயிடுவாங்க, அடிமை ட்ரெஸ்லயே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு அடிமை ட்ரெஸ்ஸோட நிறுத்தல ஆண்டவர். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் கொடுக்கும் பொழுது நம்ம அவருக்கு நிகரா அவரோட சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது நம்ம அவருக்கு முன்பதாய் நிற்பதற்கான ஒரு சிறந்த உடையை தருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் அந்த வாசனை முடிச்சுங்க, மோசம் போகாத இருங்கள், ஆகாத சம்பாஷணைகளும் நல்ல ஒழுக்கத்தை என்ன பண்றோமா. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு நிறைய பேரு நம்மை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது எத்தனை பேரு, ஆண்டவரே நான் நல்லவன் வந்திருக்கிறேன், நல்லவன் வந்திருக்கிறேன் சொல்றோமா? இல்ல. வரும்போது நம்ம ஜெபமே, ஆண்டவரே என் பாவியா வந்துக்கிற ஆண்டவரே, உன் பிள்ளையா வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சும்மா இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை தாழ்த்துறோம். ஆனா இருந்தாலும் தாழ்த்தும் போதே கூட இருக்கிறவன் என்ன பண்றான், மோசம் போவதற்கோ ஆகாத சம்பாஷணத்தினால நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிடுறான், அந்த ட்ரெஸ்ஸிலே வைத்து விடுகிறான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில லட்சியத்தை நோக்கி ஓட வேண்டும் என்றான், இதை நீ விட்டாதான் நீ எங்க போக முடியும், லட்சியத்துக்கு. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆடை ரொம்ப அருமையான ஆடையா இருக்கிறது. அடுத்த ஒண்ணு வாசிக்கலாம், ஆதியாகமம் 41:14 வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து. இங்க பாருங்களேன், அவனுக்கு இப்போ வேற Dress கொடுக்க போறாங்க. அப்போ ஜெயில்ல ஒரு Dress இருக்கு, சிறைச்சாலையில ஒரு Dress இருக்கு. அந்த Dress எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். ஜெயில இருக்கிற மொத்த பேரும் ஒரே மாதிரி Dress போட்டிருப்பாங்க. நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 12:4 பேதுரு சிறைச்சாலையில வைத்தார்கள் நாளாக. இப்ப பேதுரு கொண்டு போன உடனே அதே ட்ரெஸ்ல வைப்பாங்களா அப்படின்னா கிடையாது. சிறைச்சாலைக்குன்னு ஒரு உடை இருக்கு. அந்த உடையை போட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா பாக்குறவன் எல்லாருக்கும் தெரியும் எங்க இருந்து வந்திருக்கான். ஆமா, பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் வைக்கும் பொழுது நீங்க பொறுமையா வாசிக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16:22, 23 வசனம், 24 வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது பயங்கர கொடுமையான காவலில் வைக்கிறார்கள். எதுக்கு சொல்லுகிற அப்படின்றா, இந்த ஜெயில் Dress ரொம்ப கடினம். ஒருவன் தன்னை தாழ்த்தி அந்த Dressம் போயிட்ட பிறகு இந்த சிறைச்சாலையில நீங்க எது பேசினாலும் குத்தம் தெரியுமா உங்களுக்கு.
எது பேசினாலும் குற்றம். நீங்க காவல்துறை அதிகாரி கிட்ட போயிட்டு அவங்க ரொம்ப ஆத்திரமா இருக்கும்போது ஸ்டேஷன்ல போய் எது சொன்னாலும் அவங்க கடுப்பாவாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க நல்லது சொன்னா கூட அது எனக்கு தெரியாதா, இல்ல சார் எனக்கு இது வேணும் அது வேணும்னா போ அப்படின்னு வாங்கினுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குணாதிசயம் அப்படியே வந்திருக்கும். பழகி பழகி பழகிய நண்பனுடவே அந்த குணாதிசயம் வந்துடும். அப்போ ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், இவன் ஜெயில இருந்த பொழுது அவனுக்கு இருந்த உடை வேணா ஜெயில் ட்ரெஸ், அவன் எதுவுமே யாருக்கிட்டயுமே பேச முடியாது. அதனாலதான் ஜெயில அவன் சொன்ன சொப்பனும் 2 பேருக்கு டைரக்டா தான் சொல்ல முடியுது. நீங்க கும்பலா உட்காந்து எல்லாம் பேச முடியாது. நீங்க கும்பலா உட்காந்து ஜெயில பேசலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க நிறைய சினிமா படம் பாக்குறீங்கன்னு அர்த்தம். அதில் தான் காட்டுவானுங்க கும்பலா உட்காந்துன்னு மரத்தடியில உட்காந்து பேசினுக்கிற மாதிரி. இப்போ யோசேப்புடைய வாழ்க்கை, அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, என்னைக்கு நீ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கிறாயோ, நீ பேச முடியாத, நீ உன்னோட லட்சியத்தை உள்ளே வைத்துக் கொண்டு உன் காரியங்களை உள்ள வைத்துக் கொண்டு ஆண்டவர் எனக்கா எப்ப யுத்தம் செய்வார் என்ற ஆடையோட இருக்கிறையோ, அன்றைக்குதான் யோசேப்புக்கு வந்தது பாருங்க ஒரு அருமையான காரியம். என்ன தெரியுமா? அவனுக்கு சடுதியில உடனடியா அந்த பகல் அவன் யோசித்திருக்கவே மாட்டான். விடியும் பொழுது இது நடக்கும் என்று யோசித்திருக்கவே மாட்டான். ஆண்டவர் அவனுக்கான ஒரு ஆடையை கொண்டு வந்தார். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. இங்க பாருங்க, அது நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், வீட்டுல போய் வாசிக்கலாம். அவனுக்கு இப்ப என்ன ட்ரெஸ் வந்துச்சு? மெல்லிய வஸ்திரம், லினன் கிளாத். இந்த லினன் கிளாத்ன்றது ரொம்ப விசேஷம். லினன் கிளாத் இது ஒரு விதமான விதை, ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்ற ஒரு செடியில இருந்து எடுக்கிற ஒரு கிளாத், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லினன் போடுறவங்களுக்கு தெரியும், அது எவ்வளவு அயன் பண்ணாலும் அதோட கொடுமை நமக்கு கிரீஸ் நிக்கவே நிக்காது. ஆமா, அயன் கஷ்டப்பட்டு அயன் பண்ணி கையை உள்ள விடும் பொழுது இங்க மொத்தமும் சுருக்கமாயிடும். அட என்னடா இது இப்படி ஒரு ட்ரெஸ் அப்படின்னு தோணும். இப்போ ஒண்ணு நல்லா யோசிச்சு கொள்ளுங்களேன், இவனுக்கு இப்ப ஆண்டவர் ட்ரெஸ் கொடுக்கிறாரு, ஒரு மெல்லிய லினன் கிளாத்தை கொடுக்கிறார். இந்த லினன் கிளாத்ல இருக்கிற முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமாங்க? ரொம்ப விலை உயர்ந்த ட்ரெஸ். அது மீட்டர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால்தான் நம்ம அரசியல்வாதிகள்லாம் போட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த அரசியல்வாதி போடுற லினன் ஷர்ட்லாம் என்ன 100 ரூபாய்க்கு, 100 ரூபாய்லாம் கிடையாது. போய் வாங்கி பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஒரிஜினல் 100% லினன் வாங்கினா மீட்டர் 2000 ரூபாய். சொக்கா தைக்கணும்னா எத்தனை மீட்டர் வேணும்? ஒரு 2 மீட்டர் வேணும். அப்ப துணியை எவ்வளவு வருது? அதை தைக்கிற டெய்லர், நீங்க ஏதாவது லோக்கல் டெய்லர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் அடிச்சானா அது ஒரு பக்கம் போகும், துணி ஒரு பக்கம் போகும். அது தைக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்கிட்ட தான் தைக்க முடியும். சோ ஒன்னு நாள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் பலவன் அங்கி அவன் பெரிதா எண்ணிக்கொண்டு இருந்தான். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்கள் அப்படிதான். ஆண்டவர் எனக்கு நிறைய டேலண்ட் கொடுத்துக்கிறாங்க, நிறைய குணாதிசயங்கள் இருக்குங்க, எனக்கு நிறைய காரியம் இருக்குங்க, அதோட நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னா தரிசனம் நிறைவேறாது, உடன்படிக்கை நிறைவேறாது, உன்னோட செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அது பிடுங்கப்படும் பொழுதுதான் நீ என்றைக்கு அது உன் வாழ்க்கையில பிடுங்குவதற்கு இடம் கொடுக்கிறாயோ, அன்றைக்குதான் ஒரு நல்ல ட்ரெஸ், எவனாலையும் பிடுங்க முடியாத ராஜாவாலேயே கொடுக்கப்படுகிற ஆடை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த ட்ரெஸ் முதல்ல அவனுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அவன் பெரிய ஆளு. அவன் சிலர்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், இந்த லினன் பேண்ட் லினன் ஷர்ட் போட்டு வந்தாங்கன்னா அது பார்க்கும் போதே தெரியும் அது லினன். ஏன்னா அவங்களுடைய உடையும் காரியங்களும் வித்தியாசமா தெரியும். இன்னொன்னு விஷயம் என்ன தெரியுமா? லினனுக்குள்ள இருக்கிற ஒரு குணாதிசயம், மெல்லிய துணியில இருக்கிற ஒரு குணாதிசயம் தெரியுமா? அது எந்த சூடான காரியத்தையும் உள்ள விடாது. எத்தனை பேர் போட்டிருக்கீங்க தெரியல, எத்தனை பேர் போட்டிருக்கீங்க லினன் ஷர்ட்? அது எந்த சூடையும் உள்ள விடாது, நம்ம உடம்ப அப்படியே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஏன் தெரியுமா யோசிப்புக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்தாரு? வெளியே இருக்க எந்த சூழ்நிலையும் உன் சரீரத்தை பாதிக்காது, உன் ஆத்மாவை பாதிக்காது. அதனால தாங்க அந்த ட்ரெஸ். இன்னொரு காரியம் தெரியுமாங்க, இது நேச்சுரலாவே இயற்கையாய் வருகிறது, விதையிலிருந்து செடியிலிருந்து. அப்ப இயற்கைக்கு மாறான எந்த காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். இயற்கையோட உன் கையின் பிரயாசத்தோட உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தோட ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற 4வது காரியம் என்ன தெரியுமாங்க? கடைசி ஆடை அது மெல்லிய வஸ்திரமாய் இருக்கிறது.
அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது என்னவென்றால், நீங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் அதை மட்டும் வாசிங்க, 31:25 வாசிங்க. அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். உடை எப்படி இருக்குமா? கிறிஸ்தவனுடைய உடை எப்படி இருக்கணுமா? அலங்காரமா பலனா இருக்கணும். வருங்காலத்தை குறித்து என்ன பண்ணுமா? ஆமா, இன்னைக்கு நமக்கு வருங்காலத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறோம். யோசேப்புடைய கரத்துல அந்த ராஜா எதற்காக அந்த பெரிய பதவியை கொடுத்தான் என்றால், அவன் சொப்பனத்தை விளக்கியது மாத்திரமல்ல, அவன் தான் அதுக்கு சரியான ஆள். இன்றைக்கு அந்த ஆடையை உனக்கு வேண்டும் என்று நீ விரும்புவாய் என்றால், ஆவியானவர் உனக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் ஆடையை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் நானும் இத்தனை பார்த்துக்குள்ள போகணும். உன்னை இழக்கணும், உன்னை பெற்றுக்கொள்ளணும், உன்னை நான் மாறணும். அப்பொழுதுதான் மெல்லிய ஆடை, மெல்லிய வஸ்திரம் உன் மேல ராஜாவே கொடுப்பா. அதுல இருக்க குணாதிசயங்கள்லாம் ஒரு சிலர் வீட்டில் போய் வாச கொள்ளுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அது விலை உயர்ந்த ஆடை. விலை உயர்ந்த ஆடை. இந்த ஆடை ரொம்ப முக்கியம். இததான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இல்லைங்க, எனக்கு கிடைச்ச பலவண்ண அங்கேயே போதும் அப்படின்னா அங்கேயே தான் இருக்கணும். இந்த 11 பேர்ல இவனும் ஒரு ஆளா பஞ்ச காலத்துல இருந்திருப்பான். பஞ்சகாலம் வரும்பொழுது இவனும் அங்கே ஒரு ஆளா இருந்திருப்பான். ஆனால் இன்றைக்கு அந்த அங்கியை இழந்தபடினால இவன் பஞ்சகாலத்தின் அதிபதியாய் அநேகரை போஷிக்கிறவனாய் ஆண்டவர் மாற்றி வைத்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில அது போதும் நீ நின்றுட்டினா ஒரு காலம் பஞ்சம் வரும். அன்றைக்கு ரொம்ப கடினமாய் இருக்கும். அன்றைக்கு நீ அவங்களோட இருப்ப, அவங்களோட இருக்க வேண்டாம் என்று எண்ணுவாய் என்றால், இத்தனை ஆடைகளை மாறி வந்தாதா உன் மேல ஆவியானவர் மெல்லிய வஸ்திரத்தை போடுகிறவராய் இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி, இன்னைக்கு நீ எந்த ஆடையோட இருக்கிற? நான் இன்னும் பல வர்ண அங்கியோட இருக்கிறேங்க அப்படின்னா அதை கழட்டி பிடுங்குவதற்கு ஆவியானவருக்கு இடம் கொடு. அவரு பிடுங்கிடுவார். இன்றைக்கு பிடுங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், உன்னை உயர்த்துவது அவருடைய நிச்சயமாக இருக்கிறது. 2வது, வேலைக்காரனுக்குரிய உடை அவனுக்கு இருந்தது. The dress of a slave. அந்த ட்ரெஸ் போட்டா தெரியும் இவன் வேலைக்காரன்னு தெரியும், இவன் வேலை செய்யறவனு தெரியும், அந்த வீட்டில் என்ன வேலை செய்யணும்னு தெரியும். ஆனா மோசம் போகாம இருக்கணும். அந்த ட்ரெஸ் போட்டாலும் நான் வேலைக்காரனா இருக்கிறேங்க, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன் அல்லது வேலைக்காரன் எல்லாத்துக்கும் அவன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரெஸ் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு காரியம் வரும்போது அது இழப்பதற்கு, அதை விட்டு ஓடுவதற்கு நீ ஆயத்தமாய் மாறணும். அப்படி மாறினா உனக்கு ஒரு அருமையான ட்ரெஸ் வரும். அது சிறைச்சாலையின் உடையாய் இருக்கிற அந்த உடையில நீ எதுவுமே பேச முடியாது, எதுவுமே எதிர்த்து பேச முடியாது. கொடுப்பதை அப்படியே வாங்கி நன்றி சொல்லுகிறவனாய் இருக்கணும். நீ தேங்க்ஸ் சொல்லதான் உனக்குள்ளே அந்த சிறைச்சாலை மாறுகிறதா இருக்கு. அந்த இடத்துல நீ தனியா இருக்கதான் அவசியமானதா இருக்கும். நீ தனியா இருந்து போராடும் பொழுது ஆண்டவர் உன் இருதயத்தை பார்த்து மெல்லிய வஸ்திரத்தை உனக்கு கொடுப்பா. அந்த வஸ்திரம் விலை உயர்ந்ததா இருக்கிறது, அந்த வஸ்திரம் பலனுள்ளதா இருக்கிறது, அந்த வஸ்திரம் ஒருவனும் பறித்து கொள்ள முடியாத. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு வாழ்ந்த காலம் முடிகிற வரைக்கும் பஞ்சமும் கிடையாது, அவனை அறியாத ராஜாவும் கிடையாது. காரணம் என்னவென்றால் அவன் மேல போடப்பட்ட அந்த வஸ்திரத்துடைய மகிமை. இன்றைக்கு அந்த வஸ்திரம் வேண்டும் என்றும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேல போடுகிறவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த மெல்லிய வஸ்திரத்தை, இந்த லினன் கிளாத்தை நீங்க போட்டு எங்களை மூடும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த காலையில நான் இன்னும் வேலைக்காரனாவே இருக்கிறேங்க, இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கடா, அவங்கள மாற்றி கொண்டு வந்து மெல்லிய வஸ்திரத்துல போடுங்க. மெல்லிய வஸ்திரத்தை அவளை வைத்து மூடுங்க. ஒருவேளை இன்னும் பலவண்ண அங்கில இருக்கிறாங்கன்னா அது ஆவியானவர் பிடுங்கி எடுத்து இலக்கை அல்லது அவங்களுக்கு வைத்திருக்க தரிசனத்துல கொண்டு போய் சேருங்க. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஒவ்வொரு மேலும் மெல்லிய வஸ்திரத்தை வைத்து மூடுவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.